வாக்யஜ்ஞேன கல்பதாம். மஸ்தகன்யஸ்தபாராதேஹ துக்கமன்யைர்நிவார்யதே க்ஷுதாதிக்ருததுக்கம் தூ விநாஸ்வேன ந கேனசித். மஸ்தகன்யஸ்தபாராதேஹ துக்கமன்யைர்நிவார்யதே க்ஷுதாதிக்ருததுக்கம் தூ விநாஸ்வேன ந கேனசித். இன்னும் அதை பற்றி சொல்கிறார். அதாவது இந்த மோட்சம் சுயமுயற்சி வேணும். குருநாதர்கிட்ட உபதேசத்தை கேட்டு அந்த உபதேசத்தை உள்வாங்கி அதை நம்ம ஆழமான மனசில் பதிச்சுத்தான் ஆகணுங்கிற கருத்தை சொல்கிறார். அதுதான் விஷயம். இதையே விளக்கி சொல்கிறார். அதாவது இது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் இந்த ஜென்மாவில் மோட்சம் அடைகிறது தான் ரொம்ப முக்கியம். அதற்கு நாம் முயற்சி எடுக்கத்தான் வேண்டும். மற்ற விஷயங்களுக்கு வேண்டுமானால் பிறர் உதவி செய்யக்கூடும். ஆனால் இதற்கு முயற்சி நாம் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சிஷ்யனுக்கு புரிகிற மாதிரி உபதேசம் பண்ணுறார். இப்போ என்ன சொன்னார்? முதல்ல நம்ம ஏதாவது கடன் வச்சுருந்தா அந்த கடனை தீர்க்கிறதுக்கு அப்பா ஹெல்ப் பண்ணலாம், குழந்தைகள் ஹெல்ப் பண்ணலாம், யாராவது ஹெல்ப் பண்ணி நம்மளை அந்த கடன்லேருந்து விடுவிக்கலாம். ஆனால் நம்ம மோட்சம் அடையணும்னா அதுக்கு நாம தான் எஃபர்ட் எடுக்கணும். நம்முடைய திங்கிங், சிந்தனையில் நம்ம திருத்தத்தை அமைக்கணும். நம்ம சிந்திக்கிற முறையில் இருக்கிற தவறுகளை நீக்கணும். என்னை பற்றியும் நான் சார்ந்திருக்க உலகத்தை பற்றியும் இதில் இருக்கக்கூடிய இன்பத்தை பற்றியும் துன்பத்தை பற்றியும் உறவுகளை பற்றியும் அதனுடைய உண்மை தன்மையை பற்றியும் நான் சிந்தித்துத்தான் செயல்பட்டாக வேண்டும். இதற்கு வேறு யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. இங்கேயும் என்ன சொல்கிறாருன்னா, தலையில் நிறைய பாரம் வச்சுருந்தா தாங்க முடியலன்னா யாராவது வாங்கிக்கலாம். ஆனால் பசிக்கிறதுன்னு சொன்னால் அந்த பசியை நீக்கிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணணும். நீ தான் சாப்பிட்டாகணும். சாப்பாடு கூட கொடுக்கலாம். சாப்பாடு முன்னால் இருந்தும் எனக்கு பசிக்கிறதுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? சாப்பிடுப்பானா? இல்லை வாயில் ஊட்டி விட்டாச்சு. முழுங்கிறது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தானே இருக்குது. அது மாதிரி எல்லாம் அவைலபிள். எனக்கு நிம்மதியே இல்லைன்னு புலம்புறையே நிம்மதியை கொடுக்கறதுக்கு நிறைய புஸ்தகங்கள் இருக்குது, மகான்கள் இருக்காங்க. நீ தான் அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிற. பசி இருக்குது, பசி போகணும்னா சாப்பிட்டாகணும். நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்குள்ள புஸ்தகங்களை படிக்கணும், சாஸ்திரங்களை பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். அதுவும் அவைலபிளாக இருக்குது. சாப்பாடும் அவைலபிளாக இருக்குது. யாருடைய எஃபர்ட் வேணும்? முயற்சி வேணும். தலையில் பாரம் இருந்தால் அந்த பாரத்தை எங்கேயாவது இறக்கி வைக்கலாம். மனசில் இருக்கிற பாரத்தை நீக்கிறதுக்கு யார் முயற்சி பண்ணணும்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீட்டில எல்லாம் அந்த கோடீஸ்வரனோட திடீர்னு அந்த கோடீஸ்வரர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் பிரச்சனை. எப்படிரா சொத்தை பிரிக்கிறது? எல்லாரும் உனக்கு இவ்வளோ சொத்து வேணும், உனக்கு இவ்வளோ சொத்து வேணும்னு ஒரே சண்டை தான். சொத்து சண்டை பெருசாகிடும். அது என்ன ஆகிடும்னா, யார் எல்லாம் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மனசுக்கு பாரமாகிடும். இந்த பாரத்தை யார் போக்குறது? பணம் நமக்கு க்ஷேமத்தையா உண்டு பண்ணித்து? அப்போ தான் தெரியும் எது சாதனமோ அதுவே சாத்தியமாயிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? பணம் ஒரு சாதனம்தானே, அது சாத்தியம் இல்லையே. அதுதான் சாத்தியம் வாழ்க்கையில். எனக்கு உறவுகள் முக்கியம் இல்லை, பணம்தான் முக்கியம், பங்களா தான் முக்கியம்னா அது எவ்வளவு அறியாமை இது. மஸ்தக நியஸ்த பாராதேஹே. மஸ்தகம்னா தலை, நியஸ்தம்னா வைக்கப்பட்ட, பார ஆதேஹே பாரம் முதலானவைகளுக்கு, பாராதேஹே துக்கம் அதனால் உண்டாகிற பாரங்களால் உண்டாகிற துக்கத்துக்கு அந்யைஹி நிவாரியத்தை
அந்யைஹி மஸ்தகன்யஸ்தபாராதேஹே துக்கம் நிவாரியதே. பிறரால் தலையில் வைக்கப்பட்ட சுமைகளால் ஏற்படும் துன்பத்தை நீக்க முடியும். பிறரால் அந்யைஹி மஸ்தகன்யஸ்தபாராதேஹே துக்கம் நிவாரியதே. தலையில் வைக்கப்பட்ட சுமையினால் ஏற்படும் துன்பத்தை பிறரால் நீக்க முடியும். ஆனால் ஸ்வேனவினா ஆனால் ஸ்வேனவினா க்ஷுதாதிகிருத துக்கம் நகேனச்சித். ஸ்வேனவினா நகேனச்சித் நிவாரியத்தை சப்ளை பண்ணிக்கணும். பசியினால் வருகின்ற துன்பத்தை தன்னை தவிர வேறு எவராலும் நீக்க முடியாது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறார்னா, ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தனக்கு எது தன்னால் மட்டுமே செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு, தன்னால் மட்டுமே செய்ய முடியுமோ தன்னால் மட்டுமே செய்ய வேண்டுமோ அதை செய்துதான் ஆக வேண்டும் என்பது கருத்து. பையன், அதுக்கு உதாரணம் சொல்கிறார். பையன் சாப்பிட்ற போது அப்பாவா தண்ணி குடிக்க முடியும்? அப்பா சாப்பிட்ற போது அப்பாவுக்கு தான் ஜலம் குடிக்கணும். ஆக ஜலமும் உணவும் நீரும் ஒருத்தந்தான் பருகணும். உணவை பருகின்றவன் ஒருவன், நீரை பருகுகின்றவன் ஒருவன் இருக்க முடியாது. அது மாதிரி எல்லாம் அவன் பசி அவன் தான் போக்கிக்கணும். உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையே அப்படி சொல்கிறார். மஸ்தகன்யஸ்தபாராதேஹே துக்கமன்யைர்நிவாரியதே க்ஷுதாதிக்ருத துக்கம் தூ வினா ஸ்வேன ந கேனசித். மஸ்தகன்யஸ்தபாராதேஹே துக்கமன்யைர்நிவாரியதே க்ஷுதாதிக்ருத துக்கம் தூ வினா ஸ்வேன ந கேனசித்.